ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்தி சென்ற விவகாரம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்தி சென்ற விவகாரம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்தி சென்ற விவகாரம் தொடர்பாக 5 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் இளைஞர்கள் சென்ற கார்கள் கிழக்கு தாம்பரம் மற்றும் பொத்தேரி ஆகிய 2 இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நேற்றிரவு கல்லூரி மாணவர் கைதான நிலையில் மேலும் 4 பேரை கைது செய்திருக்கின்றனர் தனிப்படை போலீசார். பெண்களை காரில் துரத்தி சென்ற விவகாரம் தொடர்பாக நேற்றிரவு கல்லூரி மாணவர் ஒருவர் கைதான நிலையில் மேலும் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆடம். ஆடம், வணக்கம். கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை துரத்தி சென்ற இளைஞர்கள் வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம். சென்னை கிழக்கு சாலை காணத்தூரில் கடந்த 25ஆம் தேதி இரவில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடிப்படுத்திய காரில் வந்த இளைஞர்கள் 8 பேர் துரத்தியதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானது. இச்சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காணத்தூர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் 5 தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் திமுக கொடி பொருத்திய காரை காவல்துறையினர் நேற்று இரவு கண்டறிந்தனர். அந்த காரில் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு வீட்டில் இருந்துள்ளது. அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் காரை பயன்படுத்தியது சந்துரு என்ற இளைஞர் என தெரிய வந்தது. சேலையூர் மற்றும் பிர்கதனி காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் நிலுவையில் உள்ள சந்துரு உள்ளிட்ட 7 பேர் காரில் துரத்தியது என தெரிய வந்தது. நேற்று இரவு ஒரு கல்லூரி மாணவனை கைது செய்து விசாரணை செய்ததில் தனிப்படை போலீசார் பதவியில் இருந்த தற்போது 5 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களை தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்தி சென்ற இளைஞர்கள் விவகாரம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் வழக்கை தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் 5 பேர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆடம்.